Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் அமைச்சர் மு க ஸ்டாலின். அதில் சில முக்கியமான அம்சங்கள் குறித்து பேசியிருக்கிறார். இந்த தொகுதி மறுசீரமைப்பு இதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் இதில் சமநீதி தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா அது தமிழகத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகள் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியிருக்கிறார். அந்த தீர்மானத்தில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் குறித்தெல்லாம் முதல்வர் அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறார். இது குறித்து இன்னும் மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தராசு ஷியாம். வணக்கம் விஜயன். இந்த அனைத்து கட்சி கூட்டம், இதுல முதல்வர் முன்மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானம், இதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி பாக்குறீங்க? இது மக்களவை மறுசீரமைப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மாநிலங்களுக்கு கிடைத்து வருகிற அதிகார பகிர்வு இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மக்களவை மறுசீரமைப்பு தமிழகத்துக்கு கிடைத்து வரும் அதிகார பகிர்வை குறைத்துவிடும், இது ஒரு கருத்து. தென் மாநிலங்களுக்கு கிடைத்து வருகிற அதிகார பகிர்வை குறைத்துவிடும், இது தென் மாநிலங்களின் கருத்து. உதாரணமாக கர்நாடகா. ஏன் இப்படி கூறுகிறார்கள் என்றால், நமது இந்திய அரசியல் சாசனத்திலே மக்களவையின் மொத்த இடங்கள் எப்படி தீர்மானிக்கப்பட்டன என்றால் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான மக்கள் தொகை அடிப்படையில். அது இன்னமும் மாற்றி அமைக்கப்படவில்லை. எனவே எந்த மறுசீரமைப்பு வந்தாலும் அது மக்கள் தொகை அடிப்படையில் தான் அமையும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி என்றால் ஏற்கனவே நடந்த மக்களவை கணக்கெடுப்புகளிலே 51 இதுல இதே நிலைப்பாடு தான் இருந்தது, இப்படித்தான் கடைபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2026 வரைக்கும் தொகுதி மறுவரையறை இல்லை, அதாவது தொகுதிகள் உயர்த்தப்படாது என்கிற ரீதியிலே அரசியல் சாசனம் திருத்தப்பட்டது. அதற்கு பிறகு 2026 கண்டிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும். அப்படி நடத்தினால் மக்களவை மறுசீரமைப்பு நடக்கும் என்கிற நிலை இருக்கிறது. அப்படி என்றால் 2 வகையான கணக்கீடுகள், ஒரு சிஐபி என்கிற ஒரு அமைப்பு, கார்னகி ட்ரஸ்ட், அது 2026 மக்கள் தொகையில இவ்வளவு இருக்கும் என்கிற ஒரு உத்தேச கணக்கெடுப்புல நாடாளுமன்ற இடங்கள் அதன்படி தமிழ்நாடு 8 இடங்களை இழக்கும், 5 தென் மாநிலங்களும் சேர்த்து 26 இடங்களை இழக்கும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. எந்த மாநிலத்துக்கும் இப்போதுள்ள இடங்களை குறைக்காமல் புரோரேட்டா, அப்படி என்றால் மொத்தமாக மக்களவை தொகுதிகளை கூட்டினால், உதாரணமாக 500 800 ஆக்கினால், 500 1000 ஆக்கினால், 500 1000 ஆக்கினால் என்ன விகிதாச்சாரத்திலே போட வேண்டும். உதாரணமாக 40 இருக்கிற தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு அதே விகிதாச்சாரத்தில் அதிகப்படியான இடங்கள் தர வேண்டும். இதுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அடிப்படை. ஷியாம், இதுல திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்புல சொன்ன அம்சம் அப்படின்றது, பிரதமர் மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு அந்த முடிவை எடுக்க மாட்டார். இப்ப என்ன விகிதாச்சாரம், இந்த 543 நமக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதே பர்சன்டேஜ் அளவு தான் உயர்த்தினாலும் இருக்கும். இது தேவையில்லாத ஒரு அச்சத்தை, பீதியை முதல்வர் தமிழக மக்களுக்கு விதைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாத அச்சம் என்று சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், அரசியல் சாசனத்தில் இருக்கிற விஷயம், அதாவது நமது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் எப்படி மாநில சட்டமன்றங்களிலே எண்ணிக்கை அமைகிறதோ, எப்படி லோக்சபாவில் எண்ணிக்கை அமைகிறதோ, அது எல்லாமே மக்களவை அடிப்படையில் தான். இதில் லோக்சபாவில் என்ன எண்ணிக்கை இருக்கோ அது ராஜ்யசபாவில் பிரதிபலிக்கும். அப்படி என்றால் ராஜ்யசபாவிலும் இதே பிரச்சனை வரும். எனவே தேவையில்லாத அச்சம் என்று சொல்ல முடியாது. இது வருமுன் காத்தல் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னமும் இதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் 2026 என்பது அடுத்த ஆண்டு, அதற்கு பிறகு பூர்வாங்க ஏற்பாடுகள் நடக்கும். எனவே இப்போதே தென் மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்து இதை வெளிப்படுத்த வேண்டும், அப்போதுதான் வருமுன் காக்க முடியும் என்பது, இதுதான் சரியான நிலைப்பாடு. அண்ணாமலை தெரிவித்திருப்பது போல தேவையற்ற அச்சம் என்று நான் அப்படி கருதவில்லை. இதுல ஒரு இடம்ன்றது ஒரு கூடுதல் விளக்கத்திற்காக, இப்ப இன்னும் நமக்கு மேலதிக தகவல்கள் கிடைக்கல. மத்திய அரசு எந்த அடிப்படையில இந்த தொகுதி மறுசீரமைப்புக்குள்ள போறாங்க அப்படின்றதும் தெரியல. ஏன்னா அதை தான் பிஜேபி சொல்றாங்க, நாங்க என்ன நிலைப்பாடுன்னு இன்னும் அறிவிக்கலையே அப்படின்னு. அதுல அவர் சொல்வது, இப்ப தமிழ்நாட்டுக்கு இப்ப 7 விழுக்காடு இருக்கு பிரதிநிதித்துவம்னா,
நம்ம என்ன உயர்த்தினாலும் அதே 7% இருக்கும், இதுல எந்த சேதாரமும் யாருக்கும் வராது, அப்படி ஒரு ஃபார்முலாவை தான் மத்திய அரசு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு கொண்டு வரும்னா மத்திய அரசு கான்ஸ்டிடியூஷன் படி தானே கொண்டு வர முடியும். உண்மையான சிக்கல் அதுதானே. கான்ஸ்டிடியூஷன்ல அது மேண்டேட்டட் ஸ்கீம். திரு அண்ணாமலை அவர்கள் கூறுவதாலோ அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுவதாலோ அது மாறாது. அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்ல பாதுகாப்பு தரப்பட வேண்டும் அல்லவா. இப்ப உதாரணமா நம்ம 69% இடஒதுக்கீடு கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீமுக்குள்ள போய் நம்ம பாதுகாப்பு கொடுத்துருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு வருஷமா நம்ம 69% இடஒதுக்கீடு நம்மளால அதை அமல்படுத்த முடியுது. எனவே வெறும் வாய் வார்த்தைகளால இந்த பாதுகாப்பு அல்லது அப்படியான ஒரு நம்பிக்கையெல்லாம் வர முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற குறிப்பிட்ட பிரிவுகளை எல்லாம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற முடியாது என்றால் நாம் பாதுகாப்பு மத்திய அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷனே அமெண்ட் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா அடுத்த வருஷம்ங்கிறது ஒன்றும் அதிக தூரம் இல்லை, உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு அவசரமான விஷயம் தான். வேணா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு 2 மாசம் கழிச்சோ 4 மாசம் கழிச்சோ வைக்கலாமே தவிர கண்டிப்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு உணர்வு தெரியும். பிற மாநிலங்கள் நடத்த போகின்றன. இதுல 81வது பிரிவு தாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. 81வது பிரிவுல ஒவ்வொரு மாநிலமும் அதன் மக்கள் தொகை வீதத்துல நாடாளுமன்ற இடங்களை பெறும். இந்த இடங்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரையறை செய்யப்படும். இது இருக்கு. இது எப்போ 1951. அப்ப 51, 61, 71 அதெல்லாமே சரியா ஸ்மூத்தா போயிருச்சு. அதுல அமல்படுத்துறது ரொம்ப தீவிரமாயிட்டோம். அப்புறம் இந்திரா காந்தி அம்மா பல்வேறு காரணங்களால 25 வருஷம் அது மக்கள் தொகை இதே இடத்துல இதே எண்ணிக்கையில இருக்கட்டும்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் வாஜ்பாய் அவர்களும் அதே முடிவு எடுத்தாரு. ஆக 50 வருஷமா இப்போ நமக்கு மாறுதலே இல்லை. அப்ப 2 விஷயம்தான். ஒண்ணு, மக்கள் தொகை எண்ணிக்கை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படியே இருக்கட்டும் என்று ஒரு முடிவு எடுக்கலாம். யுஎஸ்ல எல்லாம் அப்படிதான், அதே மாதிரியான முடிவு தான். ஒரே நாடாளுமன்றம் என்பது ஒரே மாதிரியான நிலைத்த எண்ணிக்கை தான். காரணம், அவங்களுக்கு மக்களோட நேரடி தொடர்பு கிடையாது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் மக்களோட நேரடி தொடர்பு உடையவங்க. அப்ப உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தணும். அடுத்ததாக எம்எல்ஏக்கள் மக்களோட நேரடி தொடர்புடையவர்கள், அவர்கள் எண்ணிக்கையை உயர்த்தணும். ஆனால் இது உயர்த்த வேண்டாம். அதாவது 10 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட 10.1 அந்த விகிதாச்சார அடிப்படையில ஒரு எம்பி இருக்கிறாரு. இப்ப அது ரொம்ப கூடி இருக்கும், ஏன்னா மக்கள் தொகை கூடி இருக்கு. ஆனா அதை பத்தி பரவாயில்ல. என்ன காரணம்னா எம்பிக்களோட வீச்சு என்பது இவ்வளவுதான் என்பது ஒரு கருத்து. ஆனா இப்ப நம்ம பார்லிமெண்ட் புது பார்லிமெண்ட் கட்டினோம்னா ஏகப்பட்ட இடங்கள் போட்டாச்சு. கிட்டத்தட்ட 880 இடங்களுக்கு மேல அங்க இருக்கு. அப்ப இது மனசுல வச்சுதான் அது கட்டப்பட்டிருக்கிறது. நான் தவறுன்னு கூட சொல்லல. ஆனால் அப்படி உயர்த்தப்பட்ட அளவுக்கான அந்த புரோரேட்டா நமக்கு கிடைக்கணும். அமித்ஷா அவர்கள் பேசியது ஒரு வகையில் சரி. ஏன்னா ஒரு புரோரேட்டாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாரு. அண்ணாமலை அவர்கள் மொழிபெயர்த்தான் தப்பு. அவரு ப்ரொபோர்ஷனேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. புரோரேட்டானா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க 15ஆம் தேதி வேலைக்கு சேர்றீங்க, எல்லாருக்கும் சம அளவு, அதாவது எல்லாருக்கும் ஒரு நாள் ஊதியம் ஒண்ணுதான். 15ஆம் தேதி வேலைக்கு சேர்றவங்களுக்கு 15 நாள் ஊதியம் தான் கிடைக்கும். ஒரு மாசமா வேலை செய்யறவங்களுக்கு 30 நாள் ஊதியம் கிடைக்கும். இதுதான் புரோரேட்டா. இதுதான் புரோரேட்டாவா நமக்கு இங்க கடைபிடிக்க வேண்டியது. ப்ரொபோர்ஷனேட்னா விகிதாச்சாரம். விகிதாச்சாரம்னாலே ஜனத்தொகை அடிப்படையில் தானே வரும். ஷியாமா, அதுல நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விகிதாச்சாரம்ன்றது மக்கள் தொகை அடிப்படையில் இல்ல, இப்ப எம்பிக்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கிறாங்களோ அந்த விகிதாச்சாரம் எவ்வளவு உயர்த்தினாலும் அப்படியே தொடரும் அப்படின்றதுதான். இது ஒரு குழப்பமா இருக்கு. இந்த இடம் தான் சரியான வார்த்தையா இருக்கும். அது சொல்லுது அதான் சொன்னாருங்க. புரோரேட்டாங்கிறது ரொம்ப கரெக்ட். ஓகே, புரோரேட்டானா சம அளவு, ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னா விகிதாச்சாரம். ஆமா, ப்ரொபோர்ஷனேட்னா மாறும். அப்போ வார்த்தையில அவங்க அப்படி மாத்தி வேணா திரு அண்ணாமலை அவர்கள் கூறினா அது சரிதான். மிக்க நன்றி ஷாம், உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.